கோபுரங்கள் என்ற தலைப்பில் 17 சிறுகதைகளை தொகுத்து 304 பக்கங்களை கொண்ட ஒரு நூலாக வெளியிட்டுள்ளேன். இது மணிமேகலை பிரசுரத்தால் வெளியிடப்பட்டுள்ளது. இது 17 சிறுகதைகள். ஒவ்வொரு சிறுகதைகளும் ஒவ்வொரு கோணத்தில் புதிய வடிவில் அன்றைய காலத்திலிருந்து இன்றைய காலம் வரைக்கும் நாளைய காலம் வரைக்கும் உண்டான உள்ளடக்கிய கதையாக இது ஒவ்வொரு கதையும் தொகுத்துள்ளேன். அதில் முக்கியமாக நான் குறிப்பிட விரும்புவது கடைசி 3 சிறுகதை இலக்கிய தலைப்பை கொண்டு இலக்கிய அடிகளை வைத்து எழுதப்பட்டுள்ள 3 சிறுகதைகள். அது ஓ காதல் கனிரசமே, ஆடிப்பாவையின் அந்தாதி, வெந்து தணிந்தது காடு அப்படிங்கிற 3 தலைப்பில் 3 சிறுகதைகளை தொகுத்துள்ளேன். வெந்து தணிந்தது காடு என்பது பாரதியாருடைய அடிகளை கொண்டு எழுதப்பட்டுள்ளது. அந்த அடிகளுக்கு விளக்கமாக இந்த சிறுகதையை நான் இதில் பதிவு செய்துள்ளேன். கொசு கொட்டிய கோபுரங்கள் மொத்தம் 17 சிறுகதைன்னு முதலே சொன்னேன். இதில் ஒவ்வொன்றும் ஒரு புதிய கோணத்தில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. கொசு கொட்டிய கோபுரங்கள் எனக்கு மிக மிக பிடித்தமான கதை. அதில் அடுத்தது ஏணிப்படிகள் ஒவ்வொருத்தரும் கஷ்டப்பட்டு எப்படி முன்னேறி உயர்நிலைக்கு போகிறார்கள் என்பதை உள்ளது. அடுத்தது நகைச்சுவைக்காக எழுதுவது ஆட்டோ டாக்டர். ஒரு ஆட்டோ டாக்டராக ஒரு வயதானவருக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிறாருங்கிறது நகைச்சுவையாகவும் வெளிப்படையாகவும் ரொம்ப சுவாரஸ்யமாகவும் எழுதப்பட்டுள்ளது. அந்த ஆட்டோ டாக்டர். செல்ஃபியின் திருவிளையாடல் இது அவசியம் ஒவ்வொரு மாணவர்களும் இளைஞர்களும் படிக்க வேண்டிய ஒரு சிறுகதை தான். ஆனால் அதனுடைய விவரங்கள் பதிவு செஞ்ச விஷயங்கள் எல்லா இளைஞர்களுக்கும் உள்ளத்தில் தைச்சது போல எழுதி சுட்டி காட்டியுள்ளேன். இன்றைக்கு செல்ஃபோனால் எவ்வளவு மாணவர்கள் இளைஞர்கள் உள்பட எவ்வளவு கேவலமாக காலத்தையும் படிப்பையும் தன்னுடைய சுகதுக்கங்களையும் இழந்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதை அடிப்படையாக வைத்து அந்த செல்ஃபியின் திருவிளையாடல்கள் என்ற சிறுகதையை பதிவு செய்துள்ளேன். அதில் ஆசிரியருடைய கடமை என்ன, ஒரு தலைமை ஆசிரியருடைய கடமை என்ன அப்படிங்கிறத மிக அருமையாக சுட்டி காட்டியுள்ளேன். சில நண்பர்கள் என்ன இதை படிக்கிறது சொல்லும்போது படித்து பார்த்துட்டு இந்த சிறுகதை ரொம்ப அருமையாக இருக்குது, நல்லா இருக்குது, இளைஞர்கள் அவசியம் இதை படிக்கணும், அதுவும் பள்ளி மாணவர்கள் அவசியம் இதை படித்து தெரிந்து கொள்ள வேண்டும். செல்ஃபிங்கிறதும் அந்த செல்லுங்கிறதும் தேவையில்லாத ஒன்றாக நான் இதில் பதிவு பண்ணிடணும். ஆனால் காலப்போக்கில் இன்றைக்கு ஆன்லைன் லெசனே அரசே நடத்துகின்ற அளவுக்கு வந்து விட்டதை பார்த்து நான் சிரிப்பதா அழுவதா என்று தெரியவில்லை. ஆனால் ஆரம்ப காலத்திலேருந்தே எனக்கு பள்ளியில் மாணவர்களை கண்காணித்து படிப்பு சொல்லித்தர வேண்டும். கல்வி கற்றல் இருந்ததில் ஆன்லைனில் படிக்கிறது கிட்டத்தட்ட 50%, 50% வேஸ்ட்டு தான். 50% கூட பதிவு செய்யாது. அதுவும் வீட்டில் இருந்து கொண்டு வளர்ந்த பிள்ளைகள் என்றாலும் பரவாயில்லை, 9, 10 பசங்கன்னாலும் கொஞ்சம் பொறுப்புள்ளவர்களாக இருப்பாங்க. ஆனால் 2வது 1வது பசங்க கூட ஆன்லைனில் படிக்கிறதுங்கிறது அது பரிதாபத்துக்குரியது. அடுத்தது பள்ளிக்கூடத்தில் நடந்த ஒரு சின்ன நிகழ்ச்சியை வைத்து கொண்டு சில ஆசிரியர்கள் செய்த தவறுகளையும் சுட்டி காட்டி அதை தீர்ப்பு கடைசியில் என்ன வருகிறது அப்படிங்கிறத என்னுடைய முடிவாக அதை சொல்லுறேன். இது அவசியம் எல்லாருமே பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். அப்புறம் வரவும் செலவுன்னு போட்டு ஒரு அது குடும்பத்தில் சாதாரணமாக தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தியாக அது சிறுகதையாக சொல்லலாம். அது வள்ளுவன் தான் நமக்கு அதனுடைய வேர் கொடுத்துருந்தான். ஆகாறு அளவிட்டு தாயினும் கேடில்லை போகாறு அகலா கடை. அந்த திருக்குறளை எடுத்து ஒருவன் எவ்வளவு குறைவாக சம்பளம் பெற்றாலும் எவ்வளவு குறைவாக வருமானம் வந்தாலும் கவலைப்படக்கூடாது. ஆனால் போகின்ற வழி, செலவு செய்கின்ற தொகை அதிகமாக போகாமல் பார்த்து கொள்ள வேண்டியது வீட்டுக்கும் நாட்டிற்கும்
கண்டிப்பாக அவசியமான ஒன்றுங்கிறத வற்புறுத்தி சொல்லியுள்ள அந்த வரவும் செலவுங்கிறது. வரவு குறைவாக இருந்து செலவு அதிகமாக போனால் குடும்பமும் காலி, நாடும் காலி, கட்சியும் காலி, ஒரு இயக்கமும் காலி, எல்லாம் காலியாக தான் போகும். இதை நல்லா வற்புறுத்தி எழுதியுள்ளான். அதனால் அவசியம் எல்லோரும் படிக்க வேண்டிய கதை இந்த வரவும் செலவும். இது எனக்கு மிகவும் பிடித்தமான கதை கூட. நான் சாதாரண விவசாயியுடைய மகன்தான். நான் முதல் சம்பளம் வாங்கும் பொழுது வெத்து 157 ரூபாய் தான் முதல் சம்பளம். அது இன்னும் சொல்ல போனாக்கா 137 தான். அதில் பிடித்தான் அது இதுன்னு போட்டு போக மிச்சம் கையில் 105 தான். திருமணமாகி என்னுடைய தர்ம பத்தினி இவங்க வேலை இல்லாமல் 2 பேரும் அந்த 105 தான் குடும்பம் நடத்தி வந்தான். இன்றைக்கு ஓரளவுக்கு சிறப்பாக, ஓரளவுக்கு வசதியாக, ஓரளவுக்கு வருமானம் உள்ளவனாக, கவலையே படாமல், அதாகப்பட்டது பணத்திற்காக கவலைப்படாமல் வாழ்க்கை இல்லறமும் நல்லறமாக நடந்து கொண்டு இருப்பதற்கு மூல காரணம் என்னுடைய சிக்கனம்தான். இதே திருக்குறள் தான். ஆகார அளவிட்டுதாயின்னு கேடிலை போகார அகலா கடை. எப்பயுமே என் வரவுக்குள்ளே தான் செலவு செய்துவேன். அதுக்கு மேலே செலவு செய்யவே மாட்டேன். குடும்பத்தில் எவ்வளோ தகராறு வந்தாலும் இதற்கு மேலே செலவு செய்யவே மாட்டான். அவ்வளோதான். கஷ்டப்பட்டாலும் அவ்வளோதான். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக முன்னேறி வந்துள்ளது. இதை கதை வடிவில், அது சிறுகதை. இது எழுத ஆரம்பித்தாக்கா நான் கிட்டத்தட்ட 200 பக்கத்துக்கு எழுத முடியும் என்னால். ஆனால் சிறுகதைங்கிறதுனால ஒரு 10 பக்கம் 15 பக்கத்தில் இதை சுருக்கி கொடுத்துள்ள. காலம் அனுமதிக்குமானால் இது ஒவ்வொரு நாவலாகவே இதை எழுத முடியும். அடுத்தது குடியெடுத்த குடி. அது ரொம்ப ரொம்ப எனக்கு பிடித்தமானது. ஒரு குடியினால், அது இன்றைக்கு இளைஞர்கள் சொல்லவே தேவையில்லை. திருமணம் என்றால் பார்ட்டி. இது தவறாமல் ஒவ்வொரு இளைஞர்களும் அதை விரும்பி ஏற்றுக்கொள்கிற மனவேதனையோடு இங்கே நான் பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன். அது குடியெடுத்த குடிங்கிறது அவசியம் நீங்கள் பார்க்கணும். அதே போல் அறுவடை திருநாள், பாவ மன்னிப்பு, தொட்டால் தொடரும், காதல் போயின், காதல் போயின், சாதல், இந்த மாதிரி. அது அடுத்ததாக இந்த கொசு கொட்டிய கோபுரங்கள் எந்த அளவுக்கு என் லட்சியத்தை விமர்சனம் பண்ணி எழுத கொஞ்சம் நீண்ட சிறுகதையும் கூடாது. ஒரு 20-25 பக்கத்துக்கு வருது. அதை எப்படி பதிவு பண்ணுன்னு அதே வடிவில், ஆனால் வேற துணியில் சுண்டல் தந்த சொர்க்கம் அப்படிங்கிற ஒரு கதையை பதிவு செய்தேன். இது சாதாரண ஒரு சுண்டல் விற்பவர்கள் வரவு செலவை கணக்காக வச்சுக்கொண்டு அவன் ஒரு சாதாரண சுண்டல் கூலியாக போய் அவன் படிப்படியாக எந்த அளவுக்கு உயர்ந்தான். கடைசியில் இந்த மாநிலமே பாராட்டக்கூடிய, உலகமே வியந்து போற்றக்கூடிய ஒரு பெரிய அமைப்பில் அவன் எப்படி உருவாகணும் அப்படிங்கிறதெல்லாம் படிப்படியாக நான் கூறிக்கொண்டு போயிடும். ஆக இந்த கொசு கொட்டிய கோபுரம் அவசியம் எல்லார் இல்லங்களிலும் இருக்க வேண்டிய ஒரு நூல் என்பதை தெரிவித்துக்கொண்டு எல்லோரும் வாங்கி ஆதரவு தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். மக்கள் டிவிக்கு நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம்.